திருச்சிற்றம்பலம். அடியேர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள். நீங்கள் எல்லாம் அனைத்தும் நலமாகவே நல்லதாகவே நடைபெறும். ஐயம் எதுவும் இல்லை. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நலமாகவே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகி உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று ஏழாம் திருமுறையில் திருக்கேதீச்சரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் ஞானசம்பந்தர்பாடி திருக்கேதீச்சரம் திருத்தலத்தை சிந்தித்தோம். சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரோடு திரு ராமேஸ்வரத்திலே உள்ள இறைவனை பணிந்து திருக்கேதீஸ்வர பெருமானை சேய்மையிலிருந்தே, அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்தே தொழுது பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த தலத்திலே இறைவன் எழுந்தருளியிருக்கிற சிறப்பினை மிக அருமையாக எடுத்து அருளி செய்திருக்கிறார் சுந்தரர். அம்மை கௌரி அம்மை, அப்பர் திருக்கேதீஸ்வரர். 80வது பதிகம், 7வது திருமுறையில் 80வது பதிகம் இந்த பதிகம். இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் முதலில் காண்போம். அங்கம் மொழி அன்னார் அவர் அமரர் தொழுது ஏத்த வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த பிறை சூடினன் பாலாவியின் கரைமேல் செங்கன் அரவு அசைத்தான் திருக்கேதீச்சரத்தானே என்று பாடுகிறார். இல்லை 3வது பாருங்க, பங்கம் செய்த பிறை சூடினன் என்கிறார். பங்கம்னா என்ன? பிளவு செய்த பிறையை சூடியவனாகிய திருக்கேதீச்சரத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமான் வேதத்தினுடைய அங்கங்களை எல்லாம் சொல்லுகின்ற அத்தன்மையுடைய அந்தணர்களும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் சொல்லுகின்ற தன்மையுடைய அந்தணர்களும் தேவர்களும் வணங்கி துதிக்கிறார்களாம். அப்படி தேவர்களும் அந்தணர்களும் வணங்கி துதிக்க மரக்கலம் நிறைந்த கடல் சூழ்ந்த மாதோட்டம் என்னும் நல்ல நகரத்திலே அங்கே ஒரு அருவி ஓடுது பாருங்க. என்ன அருவி? பாலாவி என்னும் ஆறு ஓடுகிறதல்ல. அந்த மாதோட்டம்ங்கிற நல்ல நகரத்தில் அந்த ஆற்றினுடைய கரையிலே அமர்ந்திருக்கிறான். ஆற்றினுடைய கரை மேலே சினத்தால் சிவந்த கண்ணையுடைய, சினம்னா கோபம், சிவந்த கண்கள் எதுக்கு? பாம்புக்கு. அந்த சிவந்த கண்களை உடைய பாம்பை கட்டி உள்ளவராய் காணப்படுகிறார். சுட்டி பாம்பை கட்டி இருக்கிறார், அதை காணப்படுகிறார். படைப்பட்டார். பங்கு என்பது பங்கம். அதுதான் பங்கம்னு சொல்றார். பங்கம் செய்த பிறை சூடினன். இப்போ பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். அங்கம் மொழி அன்னார் அவர், அங்கமும் மொழி அன்னார் அவர் அமரர் தொழுதேத்த
வங்கம் அழிகின்ற கடல், வங்கம் அழிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த பிறை சூடினல் பாலாவியின் கரை மேல் செங்கல் அரவசைத்தான், செங்கல் அரவசைத்தான் திருக்கதீச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ராமேஸ்வரம் போகும். ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டே அந்த திருக்கேதீஸ்வர பெருமானை சுந்தரர் பாடிய இந்த 7ஆம் திருமுறையில் உள்ள இந்த பதிகத்தை, இந்த திருக்கேதீஸ்வர பதிகத்தை முழுமையாக பாடி தம்பிரான் தோழன் சிவபெருமானை நம்முடைய தோழராகவே கொண்டு இந்த பதிகம் முழுமையும் பாடி அவரை பரவசப்படுத்தி அவன் புகழுரைகளையெல்லாம் எடுத்து சொல்லி போற்றி மகிழ்விப்போம், நாமும் மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு அடியனுடைய வேண்டுகோள், இந்த காணொளியை கண்டு மகிழ்கின்ற அடியார் பெருமக்கள் மற்றும் இன்னும் பல அடியார் பெருமக்களை எல்லாம் காணுகின்ற பொழுது திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தட்டச்சு மூலம் செய்து அங்கே அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் பெற்ற இன்பம், நீங்கள் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு அதனை செய்து தருமாறு அன்போடும் பண்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மீண்டும் நாளை சந்திப்போமா அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.